ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரைடு வித் டெசா. ஸோ இன்றைக்கி நம்ம விலாகில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் இப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு மேகங்கள் நிறைந்த ஒரு ஏரியாவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டெஸ்டினேஷன் என்னன்றதை கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ரைடு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி ஒரு டீம் அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க செக் போஸ்ட்லாம் தாண்டி. ஸோ நம்ம அவங்கள வந்து கேட்சப் பண்ணுறதுக்கு போகிறோம். அண்டு காலையில் கிளம்பும் போது கோயம்புத்தூர் நல்ல க்ளவுடியாக ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டில் இருந்துச்சு. பட் பாதி தூரம் தாண்டினதுக்கப்புறம் தான் தெரியுது வெயிலோட தாக்கம். அண்டு மூணாறு வந்து இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ அங்கே போயிட்டு என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் கிளம்புனோம், ஒரு 6 o'clock கிளம்புனோம். 7 o'clock தான் வந்து ஒரு இடத்துல வந்து மூவ் பண்ணோம். ஸோ ரைடு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லோரும் ஒரு ப்ரிப்பேர் ஆகி கொஞ்சம் தூரம் வர வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பொள்ளாச்சியில் முடிச்சாச்சு. ஸோ பொள்ளாச்சியிலேருந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் டுவோர்ட்ஸ் உடுமலைப்பேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ உடுமலைப்பேட்டை தாண்டினதுக்கு அடுத்து நம்ம டேரக்ட் மூணாறு தான் இன்றைக்கி. ஸோ இந்த விலாக் வந்து ஒரு ஸ்டே ரைடு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபன்னான விலாகாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், பட் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நேச்சர் எப்போ எப்படி மாறும் எப்படி இருக்குன்னே தெரியாது. எக்ஸாஸ்ட் சவுண்டை கேளுங்க. நம்ம வண்டி நம்ம டெஸ்ஸா இப்போ வரைக்கும் பாருங்கள் 47 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. பட் ஸ்டில் என்னோடய பைக் வந்து எடுத்து ஓட்டினா புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸ்டில் ஐ எம் க்ரூசிங் 120 கிலோமீட்டர், அப் டு 120 கிலோமீட்டர் வரைக்கும் என்னால் ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியும். அண்ட் பின்னாடி நம்ம ரைடர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. முன்னாடி இருக்க ரைடர்ஸை நம்ம இப்போ கேட்ச் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் நண்பா. அண்ட் இன்ஸ்டா 360 நம்ம சேனலுக்காக புதுசாக வாங்கினது. ஸோ வாங்கின இன்ஸ்டா 360க்கு ஒரு மவுண்ட்டு வாங்கி, ஒரு கேமரா வாங்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நண்பா. அந்த கேமராவுக்கு தேவையான அக்சசரிஸ் வாங்கி அதை கம்ப்ளீட் பண்ணுறோம்ல, அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ அதைத்தான் வந்து நான் ஒன்றா பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. அண்டு ஒர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஒரு இன்ஸ்டா 360 வாங்குறது வந்து ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார் விலாகர்ஸ்க்கு. ஸோ நண்பா, இவங்க தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்குவாடு. ஸோ இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பைக் முன்னாடி போயிட்டுருக்கா. ஸோ இந்த 4 பேர் ஒரு செட்டு, ப்ளஸ் இன்னொரு 4 பேர் வந்து அங்கே முன்னாடி இருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு ரூட் சொன்னாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருந்தோம். பார்த்தா அவங்க வேறு ஒரு ரூட்டில் போயிட்டாங்க. ஹைவேஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்குள்ளே மேப்பு ஃபஸ்ட்டு என்ன ரூட் காட்டுச்சோ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போயிட்டோம். ஸோ ரூட் மாறி போனதுனால அவங்கள பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரூட்டில் நான் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். பழனிக்கு வேலைக்கு போகிற டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவேன். ஸோ அப்படி பைக்கில் போகும்போது இந்த வியூ வந்து நல்லாயிருக்கும். பட் இந்த ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இதை வந்து நார்மலாக நீங்கள் எங்கேயாவது லாங் போகிறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டச்சத்திரம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதுக்கு. ஸோ காய்ஸ், சாவியை போடலையா? ஓ மை காட். ஸோ ஃபைனலி நம்ம குரூப் கூட சேர்ந்தாச்சு. ஸோ முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தூரத்தில் போகிறது தான் நம்மளோட டீம். ஸோ இதுக்கெடுத்தால் இந்த குரூப் ரைடில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே, நல்லா போயிட்டுருக்கும் போது 4 பேர் ரைட் எடுத்துருவான், 2 பேர் லெஃப்ட் எடுத்துருவான், ஒருத்தர் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருப்பாப்புல. அவர் ஒரு போதையில் போயிட்டுருப்பாப்புல பாட்டை போட்டு. ஸோ அந்த மாதிரி கூத்து தான் இங்கே நடந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு லொக்கேஷனை ஃபாலோ பண்ணுறோம், அவங்க ஒரு லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி 2 டீமாக பிரிஞ்சிட்டோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு ஒரே டீமாக இப்போ போயிட்டுருக்கோம். இன்ஸ்டா 360 வெயிலில் காயுதுங்க. ஸோ கழட்டி உள்ளே வைக்கலாமா நினச்சேன். பட் ஒவ்வொரு நேரமும் எடுத்து மேலே வைக்கிறதுக்கு மனசு வரல. ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும்னு நினச்சிட்டு வச்சுட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இடம் இன்றைக்கி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. 2 சைடு இந்த மாதிரி மரம். கோயம்புத்தூரில் நிறைய ஏரியாவில் இந்த மாதிரி மரம் இருந்து, ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஸோ இப்படி ஒரு ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன்.
இதில் அப்படியே ஒரு டவுன் பஸ்ஸில் ஒரு பழைய பாட்டு, ஒரு இளையராஜா பாட்டு அப்படியெல்லாம் போட்டுட்டு அப்படியே மத்தியான நேரத்தில் பஸ்ஸில் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். காப்பா ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, டைகர் ரிசர்வ். ஓகே, என்ன பண்ணோம், டிக்கெட் எடுக்கணுமா இல்லை பைக்குக்கு மட்டும் இதை எடுக்கணும்? ஓகே, பைக்குக்கு என்ட்ரிங்க ஏதோ இந்த இப்போது வால்பாறையில் எடுப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம அடல்ட்டுக்கும் வித் வெஹிக்கிளுக்கும் ஒரு டோக்கன் எடுப்போம்ல, ஸோ சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும். 20 மொத்தம் எத்தனை? 9 பைக்கா? 9 பைக்கு 9 பைக்கு 11 பேர், 12 பேரா அவரோட சேர்த்து? டயரு ஏதோ பூசி விட்டா இது மாதிரி இருக்கு, கருப்பு பெயிண்ட் எடுத்த மாதிரி. ஸோ காய்ஸ், என்ட்ரி போட்டாச்சு. ஸோ வரிசையாக எல்லா பைக் போட்டோம், நான் லாஸ்ட்டாக வரேன். பேக் டு பேக் ஸ்லோவாக போங்க. ஸோ கோ 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 ஃப்ரெண்ட். ஸோ நம்ம கடைசியாக போவோம். ஆனால் எவ்வளோ சின்ன ரோடுங்க, ஸ்டார்டிங்கில் எப்படி சின்னதாக தான் இருக்குது. ஸோ காய்ஸ், நம்ம சேனலில் சொன்ன மாதிரியே பேக் டு பேக் ரைடு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இப்போ இந்த மான்சூன் சீசனில் நம்ம பண்ணக்கூடிய 3ஆவது ரைடு, 2வது ரைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணார் ரோட் ட்ரிப். ஸோ நல்லா காஞ்சு போயிருக்குங்க, இன்னும் இங்கே வந்து நல்லா ரெயின்லாம் இதாகலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்படி காஞ்சு போயிருக்கு. யானை எலிஃபண்ட் ஜோன், டு நாட் ஸ்டாப். ஓகே, யாரால் எங்கே ப்ரோ, டு நாட் ஸ்டாப், கம் ஃபார்வர்ட். படிக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் அப் டு எவ்ரிஒன். இதெல்லாம் எலிஃபண்ட் கிராசிங் ஜோனு இல்லையா, இல்லை எப்படி அவங்க ஏதோ பாதுகாப்பாக நடந்தால் இந்த ஸ்கூல் தான் நினைக்கிறேன், ஆர்ஜிஎம் ஸ்கூல். ஸோ அவங்ககிட்ட இருந்து வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் க்ளீன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அதோட அவேர்னஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாங்களுமே காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பண்ணியிருக்கோம் நண்பா. ஸ்கூலில் இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து அகற்றியிருக்கோம். வெளியில் எடுத்து கூப்பிட்டு போய் இந்த மாதிரி என்எஸ்எஸ் கேம்ப்லலாம் பார்த்திங்க அப்படின்னா தூய்மை பணி அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ நம்ம நாட்டை நம்ம தான் வந்து சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம ஊரை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதுமானது. அண்டு நம்ம வீட்டில் இருந்து தான் எல்லா இடத்துலையும் எல்லா குப்பையும் போகும். ஸோ வீட்டை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் வெளியிலேயே வந்து நம்ம நடந்துப்போம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிவிக் சென்ஸ் வந்து ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறது தப்பு கிடையாது. ஸோ என் பிள்ளைய வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களா, என் பிள்ளைய வந்துட்டு இந்த மாதிரி குப்பையில் வைக்கிறாங்க, அது பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமெல்லாம் வந்து பார்க்காதீங்க. பொறுமை ப்ரோ ஸ்லோ பண்ணி அப்படியே ஏறுங்க ப்ரோ, ஸ்லோ பண்ணாங்க, அப்படியே ஏறுங்க, வாங்க அப்படியே ஏறுங்க. இல்லை அதுதான், அது பார்த்தேன், நீங்கள் ஸ்லோ பண்ணி ஏறாதீங்க, அப்படியே சடனாக ஏறினா தான் ஏற முடியும். வாங்க நம்ம வரலாம். நானும் ரைட்டு லெஃப்ட்டு திரும்பி பார்த்துனே தான் இருக்கிறேன். ஒருத்தனும் ஊட்ட விட்டு வெளியே வர மாட்டேன்றீங்க, என்ன கதைன்னே எனக்கு தெரியலப்பா. நானும் காடு மலைன்னு சுற்றின்னு தான் இருக்கிறேன், ஒரு வைல்டு அனிமல்ஸை கூட நம்மளால் பார்க்க முடியல. பேஜாரா இருக்குதுப்பா. உங்களெல்லாம் பார்க்கறக்கோசம் தானே நாங்கள் இங்கே வரோம். இவங்க எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லி நம்ம இந்த காட்டுக்கு வந்தால் இவனுக்கு யாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறானுங்க காய்ஸ். பாருங்களேன், வெறும் காடு மட்டும்தான் இருக்குது. ஒரு புலியோ ஒரு சிங்கமோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு மானு இல்லை இந்த மாதிரி ஒரு காட்டு பூனையால் வரலாம்ல. யானையும் வர மாட்டேங்குதுன்னா ஒரு பூனையால் வரலாம்ல, எதுவுமே வர மாட்டேங்குது. பாருங்க, வெறும் பொட்டை காட்டில் நான் பாட்டில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ கொண்டை ஊசி வளைவுகள் காய்ஸ், கொண்டை ஊசி வளைவுகள். ஸோ இதான் செகண்ட் ஹேர்பின் பண்ணிட்டு நான் இப்போ தாண்டுறேன். அண்டு மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு போய் தான் இருக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு தீ பிடிச்சா போதும்,
ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் எரிச்சு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா டெப்த்தாக இருக்குது. ஸோ பாருங்க, வாட்டா வியூவுங்க. பைக் அப்படியே வளைச்சி டேர்னிங் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னே தெரிலங்க. நம்மளும் ஒரு பெஸ்ட்டான ஒரு கார். நான் சொன்ன பார்த்தீங்களா, எல்லா வீடியோவில் நான் சொல்கிறேன், இந்த லைனை ஃபாலோ பண்ணி விட்டுங்க. ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி விட்டிங்கன்னா ரோடு எப்படி போதோ அந்த பக்கம் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நான் பாருங்கள், அந்த லைனை விட்டே வெளியில் வர மாட்டேன். ஸோ அந்த லைனை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பேன். ஸோ நம்ம ரைடிங் ஸ்கில்லை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ரோடு வேறு மாதிரி இருக்குது, பட் டூ டேஞ்சரஸ் பிகாஸ் ஆஃப் கார் டிரைவர்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு வே இல்லை அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணி தான் வந்து மூவ் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம காரை ஒட்டி போனாலோ இல்லை காருக்கு பின்னாடியே ஒரு பிளைண்டாக நம்ம ஸ்பீடாக போனாலோ அவங்க அடிக்கிற சடன் பிரேக்கை நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஊட்டி, வால்பாறை அந்த மாதிரிலாம் இல்லைங்க. திஸ் இஸ் 2 times பெட்டர் தென் ஊட்டி, வால்பாறை, குன்னூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹேர்பின் பெண்ட், அந்த வளைவுகள் நெளிவுகள் எல்லாத்தையும் விட திஸ் இஸ் டூ டேஞ்சர்ஸ். அதிரப்பள்ளி மாதிரி தான், பட் அதிரப்பள்ளி ரோட்டுக்கு இவ்வளோ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பள்ளம் வந்து அங்கங்கே தான் இருக்கும். பட் 2 சைடு கொஞ்சம் காடாக இருக்கும், டீப்பான ஒரு காடாக அப்படி தான் இருக்கும். தாத்தா பார்த்தியா, தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, பேரா என் தடியடு. அந்த தாத்தாவுக்கு பயம் இல்லை. அரங்க மாதிரட்டுமே. ஸோ வாட் தே ஆர் டூயிங், இந்த வெப்சீரிஸ் எல்லாம் வர மாதிரி ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உடல் கிடச்சிருக்கு, அந்த உடலில் வந்து ரொம்ப அழுகிய நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரில. Ride with Trisa.